ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112A நம்ம ஐடிஆர் யூட்டிலிட்டியில் ஒரு இஷ்யூ இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து மேனுவலாக ஒரு கால்குலேஷன் பண்ணுறப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112A 1.25 லட்ச ரூபா வந்து எக்ஸம்ஷன் இருக்குது. அந்த எக்ஸம்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FIFO மெத்தடில் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரான்ஸ்ஃபர் வந்து 23 ஜூலைக்கு முன்னாடி நடந்திருந்தால் அதில் ஒரு ப்ராஃபிட் 1 லட்சம் வருது. ஆஃப்டர் 23 ஜூலை 1 லட்சம் வருது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால், நாங்கள் எப்படி ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு 1 லேக் எக்ஸம்ஷனில் ரிமூவ் பண்ணிடுவோம். அடுத்த 25,000 எக்ஸம்ஷன் வந்து செகண்ட் கேட்டகரி, அதாவது ஆஃப்டர் 23 ஜூலையில் உள்ளதில் ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 75,000க்கு டேக்ஸ் கட்டுவோம். இதுதான் ஜென்ரலாக வந்து பிஃபோர் மெத்தட், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட். ஆனால் ஐடிஆர் யூட்டிலிட்டி பார்த்திங்கன்னா, அது எப்படி கால்குலேட் பண்ணுதுன்னா, எது ஹையர் ரேட்டோ அதிலிருந்து வந்து எக்ஸம்ஷன் எடுத்துக்குது. இது எப்படி எடுத்துக்குதுன்னா, 23 ஜூலைக்கு அப்புறம் நடந்த டிரான்சாக்ஷன்லேருந்து 1 லேக் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் 25,000 பிஃபோர் 23 ஜூலைக்கு முன்னாடி லெஸ் பண்ணிவிட்டு அந்த 75,000க்கு 10% டேக்ஸ் கட்டுற மாதிரி வருது. பட் வந்து FIFO மெத்தடில் அதே 75,000க்கு 12.5% டேக்ஸ் கட்டுற மாதிரி வருது. ஸோ இந்த ஐடிஆர் யூட்டிலிட்டியில் நம்பலாமா? லாஸ்ட் இயர் இப்படி தான் வந்து இன் ஃபேவர் ஆஃப் அசஸ் இருந்தது. திரும்ப வந்து ஒரு தடவை சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க ஐடிஆர் யூட்டிலிட்டி இன் ஃபேவர் ஆஃப் அசஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு அகைன்ஸ்டாக டிமாண்ட் வரலாமா? நோ ஐடியா. ஸோ இருந்தாலும் இதை கொஞ்சம் கான்சியஸாக செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சது தான் இந்த ஷார்ட்ஸ். தேங்க்யூ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.